மன தூய்மையை தரக்கூடியது இந்த ஸ்படிகம் என்பது. இந்த ஸ்படிக மாலையை எல்லோருமே அணிந்து கொள்ளலாம். மனமானது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது, என்னால கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறவா இது போன்ற ஸ்படிக மாலையை அணிந்து கொள்வது என்பது நல்லது. இது அபரிமிதமான பலனை தரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்படிக மாலையை யாரெல்லாம் அணியலாம், அதனை முறையாக கையாள்வது எப்படி என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. ஸ்படிக மாலையை அணிவதற்கு எந்த விதமான நிபந்தனைகளும் கிடையாது, விதிமுறைகளும் கிடையாது. எல்லோருமே ஸ்படிக மாலையை அணியலாம், இதிலே சந்தேகமே வேண்டாம். அந்த ஸ்படிகம் என்பது இயற்கையாக பூமியிற்கடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு கிறிஸ்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றா. அந்த தண்ணீரினுடைய மூலக்கூறு நிறைந்த ஒரு கிறிஸ்டலாக மாறிவிட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஸ்படிகம் என்பது. பனிக்கட்டிகள் அப்படியே நாளடைவில் பூமிக்கு கீழே இருந்து 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 அவை ஒரு உலோகம்னு சொல்றதை விட ஒரு பாறையாக மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அது பாறையாக மாறி இறுகிவிட்டது. அதிலிருந்து வெட்டி எடுத்து அதுல நம்ம ஹோல் பண்ணி மாலையா கோத்து அதனை கழுத்திலே அணிந்து கொள்கிறோம். இந்த ஸ்படிகம் என்பது தூய்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. யாரெல்லாம் அணியலாம் என்று கேட்பதை விட எல்லோருமே அணியலாம்னு சொல்லிட்டோம். யாருக்கெல்லாம் அவசியம் என்று வேண்டுமானால் கேட்கலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவருடைய மனமானது அதிகப்படியாக சஞ்சலப்படுகிறதோ, ஒரு சஞ்சலமான மனநிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லது எப்போ பார்த்தாலும் அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவா தெரியுமா? அதுபோல் எதுக்குமே யோசிக்காம டப்பு டப்புன்னு கோபம் வந்துருது சார், எடுத்த உடனே அடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேரக்டர்ஸ் இருப்பா தெரியுமா? அவர்கள் அனைவருமே இந்த ஸ்படிக மாலையை அணிந்து கொள்வது என்பது நல்லது. ஒரிஜினல் ஸ்படிகம்னு சொல்லி பார்த்தோம்னு இல்லை, கையில புடிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்ல சில்லுன்னு இருக்கும். அது இந்த சில்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் சந்திரனுடைய தாக்கத்தை பெற்றது. நிலவு மலாவிய நீர்மலி வேணியன் அப்படின்னே சொல்லுவோம் தெரியுமா? நிலவு முலாவிய நீர்மலி வேணியன்னா என்ன அர்த்தம்? நிலவினை தன்னுடைய சிரசிலே கொண்ட நீர்மலி வேணியன் சொன்னா அந்த கங்கையும் தன்னுடைய சிரசிலே கொண்ட தன்னுடைய அந்த வேணின்னு சொன்னா ஜடாமுடி, அந்த ஜடாமுடியிலேயே கங்கையை பிரவாகிக்க விடக்கூடிய நிலவினை தன்னுடைய சிரசிலே தாங்கி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? அப்போ அந்த பரமேஸ்வரங்கிற ருத்ரரூபி அவரை கூல் பண்றது என்னென்ன விஷயம் கூல் பண்றது? தலையிலேயே இருக்கக்கூடிய கங்கையானவள் கூல் பண்றா. அதே மாதிரிதான் இந்த நிலவு சந்திரன் என்பதும் அவரை குளிர்வித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி இந்த குளிர்விக்கின்ற தன்மை என்பது அந்த சந்திரன் மற்றும் அந்த நீரினுடைய அந்த முழுமையான தாக்கத்தை உடைய இந்த ஸ்படிகத்திற்கு உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அந்த ஸ்படிகம் என்பது நீரிலிருந்து உருவான ஒரு கிறிஸ்டல், நீர்தான் பாறையாக மாறினது, அதுதான் ஸ்படிகம் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த ஸ்படிகம்ங்கிறது அத்தனை தூய்மையான ஒரு விஷயம், சுத்தமான ஒரு விஷயம். அதனாலதான் இதை பிரதானமா சிவ பூஜையை செய்பவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்தது என்று பார்க்கிறார்கள். அதே போலத்தான் அம்பிகை வழிபாட்டிலும் இந்த ஸ்படிகம் என்பது மிகவும் உயரிய பலனை தரும் சொல்லியிருக்கா. சுத்தம், குறிப்பா சொல்லணும்னா மன தூய்மையை தரக்கூடியது இந்த ஸ்படிகம் என்பது. இந்த ஸ்படிக மாலையை எல்லோருமே அணிந்து கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக மன சஞ்சலத்தை உடையவர்கள், என்னால் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை, திடீர்னு கோபம் வந்துடுறது, இது போக என்னுடைய மனமானது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது, என்னால கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறவா இது போன்ற ஸ்படிக மாலையை அணிந்து கொள்வது என்பது நல்லது. இது அபரிமிதமான பலனை தரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இந்த ஸ்படிகத்தை எப்படி சார் முறையாக கையாள்வது அப்படின்னு சொன்னா, இதை நம்ம கழட்டி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமா டென்ஷன் ஆறவா எப்பயுமே 24/7 போட்டுண்டே இருக்கலாம். நம்ம படுக்கையில படுக்கும் பொழுது கூட நம்ம கழுத்திலேயே இருக்கலாம் ஸ்படிக மாலை என்பது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸ்படிகத்திற்கு என்று தனியாக அத்தனை மடி ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா இல்ல சார், நான் பூஜை நேரத்துல மட்டும்தான் பயன்படுத்துவேங்கிற மாதிரிலாம் இருப்பா.
எனக்கு அந்த அளவுக்கு மனசஞ்சலம்லாம் இல்லை, ஜபத்துக்காக மட்டும் பயன்படுத்துறேன்னு சொன்னா, எப்போ ஜபத்துக்காக அதை பயன்படுத்துறான்னு சொன்னா, அந்த ஜபத்தினுடைய எண்ணிக்கை, அதை உதாரணத்திற்கு ஒரு 108 ஸ்பட்டிகத்தை வச்சு மாலையா கோத்துன்னு இருப்பா. அப்படி எண்ணும் பொழுது நான் இத்தனை தடவை ஜபம் பண்ணணும் கணக்கு வச்சுட்டு இருப்பேன். 1008 தடவை ஜபம் பண்ணணும் கணக்கு வைக்கும் பொழுது எத்தனை நம்பரை எண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவான்னு சொன்னா, இது ஒரு சுத்து முடிஞ்சதுன்னா 108 அப்படின்னு சொல்லி இந்த விரலை மடக்கிப்பா. அடுத்து 2வது சுத்து முடியும் போது இந்த 2வது விரலை மடக்குவா. இப்படி மடக்கி கொண்டே வரும் பொழுது இது வரைக்கும் பார்த்தோம்னா 5 சுத்து முடிஞ்சிருக்கு, 500ன்னு வந்துடும். அப்புறம் இப்படி விட்டுட்டே வருவா. விட்டு வரும்போது முழுசா முடியும் பொழுது சரி இப்போ 10 சுத்து முடிஞ்சிருத்து, அப்ப 1080 தடவை நான் ஜபம் பண்ணிருக்கேங்கிற ஒரு கணக்குக்கு வந்துருவா. அதுபோல் அதனை ஜபம் செய்யும் பொழுது அது முழுமையாக நம்முடைய மனதினை அந்த இடத்திலே நிலைநிறுத்த செய்கிறது. அதாவது மனச்சஞ்சலம் உடையவர்கள் தான் சொல்றோம், நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியல, சுவாமி பேரை இங்க உச்சரிச்சுட்டு இருக்குமே தவிர மனமானது வேற எங்கோ அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனை ஈர்த்து நிலை நிறுத்தக்கூடிய தன்மை என்பது இந்த ஸ்பட்டிகத்திற்கு உண்டு. ஆக இந்த ஸ்பட்டிகத்தை கொண்டு ஜபம் செய்வதற்கு பயன்படுத்தலாம். எப்படி கையாளலாம்ங்கிறதுக்காக சொல்றேன். முறையாக கையாள வேண்டும் அப்படின்னு சொன்னா ஜபத்திற்கு பயன்படுத்தலாம். எப்போ ஜபம் முடிச்ச உடனேயே அதனை கீழே வைக்காம இந்த ஜபம் செஞ்சு முடிச்ச உடனே தூக்கி கழுத்திலே அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஜபம் முடிஞ்ச உடனேயே நம்ம அந்த மாலையை கழுத்திலே அணிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம எத்தனை முறை ஜபம் செய்திருக்கிறோமோ அதற்கான பலன் என்பது நம்மிடையே சேர்ந்து விடும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஜபம் வரைக்கும் பண்ணிட்டு அதை அப்படியே தூக்கி கீழே வச்சிருவா, இல்லைன்னா அது ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிருவா. அதுபோல் செய்யக்கூடாது. ஜபம் செய்து முடித்த உடனேயே அந்த மாலையை நாம் கழுத்திலே அணிந்து கொண்டு விட வேண்டும். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கழட்டி வைக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்குள்ளாக ஒரு ஃபீலிங்கிறது இருக்கலாம், நான் என் கழுத்துல போட்டுட்டு இருந்தேன், அப்ப என்னுடைய வேர்வையெல்லாம் அது பட்டு அது கொஞ்சம் அசுத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டோம்னு சொன்னா ஸ்பட்டிகத்திற்கு அசுத்தம் என்பதே கிடையாது. நாம அது போக என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கானது மேல பட்டுடுச்சே நம்ம நினைச்சோம்னு சொன்னா உடனே ஒரு பாத்திரத்துல ஜலம் வச்சு அதுல அந்த ஸ்பட்டிக மாலையை தோச்சி எடுத்துட்டு அதை நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ளாகவே வைத்து மூடி பூஜை அறையிலே வைத்து விட வேண்டியது. திரும்பி நம்ம மறுபடியும் எப்ப ஜபம் பண்ண போறோமோ அப்பொழுது எடுத்து ஜபத்தை முடித்து விட்டு ஜபம் முடிச்ச கையோட கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் சுவாமி பிரார்த்தனை நமஸ்காரத்தெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து அதை நீர்ல போட்டு சுத்தம் பண்ணி அதை அழகா தொடச்சு மறுபடியும் பெட்டிக்குள்ள வச்சு சுவாமியிடையே வைத்து விட வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.